Thank you. வெல்கம் கட்டு பாட்டோ வெல்கம். என் மகளோட கல்யாணத்துக்கு உங்க 2 பேரையும் வரவேற்கிறேன். ஆமா, எதுக்காக இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. மாப்பிள்ளை ஒரு ரூம்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆயிடும். ஆமா, தேங்க்யூ. உள்ள வாங்க. வாழ்த்துக்கள் மந்திரி சார். சாரி, நாங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். ஓ நோ, பட்டுவோட 6வது அறிவு சொல்லுது இங்க ஏதோ ஆபத்து இருக்கு. கண்டிப்பா பிரச்சனை வரப்போகுது. ஐயோ பட்டு, நாம வந்திருக்கிறது மந்திரி சாருடைய மகளோட கல்யாணத்துக்கு. ஒரு நல்லது நடக்கிற இடத்துல ஆபத்துன்னு சொல்லாத, நல்ல விஷயமா ஏதாவது பேசு. எலே கட்டு பட்டு, இங்க செக்யூரிட்டி பொறுப்பு எல்லாமே என்னோடதுல. எல்லாம் எவ்வளவு பெரிய டெரர்னு உங்க 2 பேருக்கும் தெரியும்ல. எலே, நீங்க 2 பேரும் ஏதாவது தப்பு பண்ணீங்க, நான் ஓடி வந்து பிடிச்சிருவல. பிரமாதம் சார், பிரமாதம். நீங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல ஓடி போய் புடிச்சிருவீங்களா? தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. கன்ஃபார்ம் 2 பேருக்கும் ப்ரமோஷன் தான். இந்தாங்க சார், டீயை குடிங்க. நன்றில. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதுவும் பேசாம கப்பு சுப்புன்னு இருக்கணும், சரியா? சரி, என்ன சொல்லுமோ கக்கி தொலை. எலே, இந்த வடிகட்டாத டீயை குடிக்கும் போது இதோட டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். எலே, இந்த டேஸ்ட் எந்த டீலையும் கிடைக்காது இல்ல சமைச்சு. நீங்க சொன்னா சரிதான். மண்மானி சார் கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா? இந்த மண்மானி சார் எங்க போனாரு? மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் கருடத்வஜா. ஓ நோ, பட்டுவோட 6வது அறிவு சொல்லுது இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னவோ நடக்க போகுது. அடங்கப்பா பட்டு, உன் மண்டையில இருக்கிற மசாலா ஏடா கூடமா வேலை செய்யுது. நீ சொல்ற மாதிரி இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் இங்க மேரேஜ் அட்டெண்ட் பண்ண தான் வந்திருக்காங்க. எந்த பிரச்சனையும் வராது, புரியுதா? எலே, இவனு 2 பேரும் ஏதோ ஒரு பிளான்ல தானே இங்க வந்திருக்காங்க. இவனு 2 பேரையும் கண்டிப்பா நான் ஜெயில பிடிச்சு போட்டே ஆகணும்ல. ஏ பட்டு, எங்க போற? பட்டுவோட 6வது அறிவு சொல்லுது இங்க ஏதோ ஆபத்து இருக்கு. கண்டிப்பா பிரச்சனை வரப்போகுது. கையில இதுவரை எடுத்துட்டனா? ஏ பட்டு, இது ரொம்ப ருசியா அருமையா இருக்குல்ல. எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ நோ, இப்ப நான் வெளியே போனேன், இந்த 2 லேடிஸும் என் மேல ஏறி சாமி ஆடுவாங்களே. பேசாம இப்படியே தியானத்துல உட்காந்துட வேண்டியதுதான். இல்ல வேண்டாம், நம்ம பேசாம சாட் சாப்பிடுவோம். ஏற்கனவே ரொம்ப பசிக்குது. என் சாட்டை எங்க காணோம். நீ சாப்பிட்டியா? நான் என்னோடதே இன்னும் சாப்பிடல. உன் சாரி நல்லா இருக்குன்னு உன் சாரியே பார்த்துட்டு இருந்தேன். நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. ஹலோ ஆண்டி. கீழே யாரோ இருக்காங்க. திருட, முட்டாள், பைத்தியம், வெக்கம் கெட்டவன். சாட் திருட திருட திருடிட்டு போறா. என் சாட்டை திருடிட்டு போறா. திருட 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 என் சாரிய பாழாக்கிட்டு போறா. அந்த திருடனை பிடிங்க, பிடிச்சு அடிங்க. வாங்க வாங்க. ஷபா, இதுக்கு தான் அப்பவே சொன்ன, கேட்டாதானே அவன். இப்ப என்ன ஆச்சுன்னு பாரு. இன்னைக்கு இந்த பட்டுவை பிடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குல. இந்த வாய்ப்பை நான் நழுவ விட மாட்டேன். அவனை பிடிச்சே தீருவல. என்ன நம்மள பாக்குறானுங்க? கொஞ்சம் நவருங்க, அவன் யாருன்னு நான் பாக்குறேன். டேய், அந்த பக்கம் டின்னர் டேபிள் இருக்கு, அது வழியா பூந்து போயிடு. இவனுங்க கிட்ட மாட்டின பிரிச்சு மேஞ்சிடுவானுங்க. ஆமா, ஓகே. சுடுதே, சுடுதே.
ஆண்டி நீங்க தேடுற ஆளு உள்ள இல்லவே இல்ல ஆண்டி. இன்ஸ்பெக்டர் மன்மானி திருட எங்க ஆண்டிக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க. இல்ல உன் கண்ணுல திருட மாட்டான் நான் பாக்குறேன் பாரு. இப்போ எவ்வளவு ஓரமா நில்லு. திருட மாட்டுவான்னு பார்த்தா நான் இப்ப மாட்டிக்கிட்டல. என்ன வெளியில பிடிச்சு இழுங்க, காப்பாத்துங்களா சார். கவலைப்படாதீங்க சார், நான் இருக்கேன் உங்களை காப்பாத்த. அட டேபிள குப்பத்து போட்டு அவரை இழுக்க வேண்டியதானே. பாவம் பொந்துல மாட்டின எலி மாதிரி தவியா தவிச்சிட்டு இருக்காரு. அம்மா யாராவது என்ன வெளியில இழுங்க, என்ன காப்பாத்துங்க. என்னால முடியல. பார்த்து பொறுமையா தூக்கிட்டு போங்க தம்பி. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தல. உன் 6th சென்ஸை தூக்கி குப்பையில போட்டுட்டு ஒழுங்கா பார்ட்டி என்ஜாய் பண்ற வழியை பாரு. நீ சொல்லிட்டல்ல. வந்த வேலையை முடிக்காம இங்கிருந்து நம்ம போக கூடாது. என்னப்பா நடக்குது இங்க? சரி சரி வாங்க போலாம் சீக்கிரம். இந்த வாட்டி தப்பிச்சிட்டானுங்க. இவனுங்க கிட்ட மாட்டி இருந்தா மௌன மட்டை ஆகிருப்பானுங்க. ஓ நோ, பட்டுவோட 6வது அறிவு சொல்லுது இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் யா. நீ சொன்னது கரெக்ட் தான் பட்டு. ஆனா ஆபத்து இங்க இல்ல, அங்க இருக்கு. அங்கயா இருக்கு? அம்மா நீங்க யாரு? நான் தான் ஷேர் சிங். அழிவுக்கான 2வது பெயர் நான் தான். அப்படின்னா முதல் பேரு யாரோடது பாஸ்? வாய மூடு. சிங்க பேசும்போது இந்த மாதிரி சிறுநரிகள் நடுவுல பேசக்கூடாது. மந்திரி கிட்ட நிறைய சொத்து இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதே மாதிரி இந்த கல்யாணத்துல வைரங்களும் சரி தங்கங்களும் சரி நிறைய கொடுக்க போறான்னு கேள்விப்பட்டோம். கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையா யோசிச்சு பாரு. இந்த கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு பண்றாருன்னா உன்னை நாங்க கடத்திக்கிட்டு போனா எவ்வளவு செலவு பண்ணு பாரு. ஏய் இங்க தான் அம்மா. இவன் ஒருத்தன். டேய் நீங்களா யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட மலமாடே. கட்டு நீ கவலையப்படாத, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். எங்க அடி இப்ப அடி பார்க்கலாம். நீங்க இவனை அடிச்சு அடிச்சு களைச்சு போனதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை அடிக்க ஆரம்பிப்பேன். பார்த்து ஜாக்கிரதை. தொப்பி தொப்பி. நீங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷன்றதே கிடையாது கட்டுப்பட்டோ. பாபு ஓ அப்படி ஸ்னேக் ஃபைட்டா? இரு ஓ வழியிலே வந்து உனக்கு கொண்டு வைக்கிறேன். வா வா கிட்ட வா. எடுபட்ட பையில எப்படியாடா கடிப்ப? இதெல்லாம் ஃபைட்டிங் இல்ல, இது சீட்டிங். அம்மா அம்மா. போடா 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 போடா. நீ தானே என்ன கடிச்ச? இதா. ஏ டோன்ட் வரி கட்டு, இவனுங்கள நான் பாத்துக்கிறேன். கட்டு இவனுங்களை நீ ஏன் முடிச்சிருப்பா? என்கிட்ட அடி வாங்குற அளவுக்கு இவங்க கொடுத்து வைக்கல. பாத்துல பாத்து. எந்திரிக்கல முடியல வலிக்குது.
வலிக்குதுல. என்னாச்சு என்னாச்சு மாப்பிள, என்னாச்சு? இங்க ஏதோ சண்டை நடக்குதுன்னு கேள்விப்பட்ட மாப்பிள. உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே மாப்பிள? இங்க ஒரு சில திருடங்களா வந்திருந்தாங்களோ, அவங்க என்ன கிட்னாப் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. கடவுள் புண்ணியத்துல இவங்க 2 பேரும் வந்து என்ன காப்பாத்திட்டாங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே, கோடான கோடி நன்றிகள். டோன்ட் வரி, இனிமே அவங்கள உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க. சரி வாங்க, இப்ப நம்ம கீழே போலாம். ரொம்ப நன்றி கட்டு பட்டு, ரொம்ப நன்றி. வாங்க போவோம். மங்களம் புண்டரீகாட்சம் மங்களாயோ தனோஹரி. என்னாச்சு? பட்டோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதுவும் பேசாம கப்பு சுப்புன்னு இருக்கணும், சரியா? சரி, என்ன சொல்லுமோ கக்கி தொலை, இல்லனா இப்படிதான் நுரத்தாவல மாதிரி நம்பிக்கிட்டே இருப்பேன். பட்டோட 6வது வரைக்கும் சொல்றதுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். இங்க என்ன ஆபத்து இருக்கு பட்டு? இப்பதான் எல்லாமே சரியாயிடுச்சுல்ல. சேர்சிங்க அவனுடைய கூட்டமும் ஓடிட்டாங்கல்ல. பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. சரி, உன்னுடைய ஆசைக்காக ஒரு தடவை வேணா செக் பண்ணிக்கலாம். சரி வா, அந்த ஷேர்சிங்கோட குரூப் எந்த பக்கம் ஓடினாங்களோ அங்க போய் பாப்போம். சார், உங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு சார். நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்க. இல்லல, எனக்கு சுத்தமா பசியே இல்லல. இருந்தாலும் நீ சொன்னதுக்காக கொஞ்சம் சாப்பிடல. என்னன்னு தெரியல, இன்னைக்கு எனக்கு பசியே இல்ல. இருந்தாலும் வயிற்றுக்கு ஏதாவது போடணும் இல்லையா? பாருங்க சார். பிரமாதம்! கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம். இதுவே எனக்கு போதும். சாப்பாடு சும்மா கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் எள்ளிக்கிட்டாரு பாத்தீங்களா? இதே காசு கொடுத்து சாப்பிட்டா இப்படி சாப்பிடுவாரா? கண்டிப்பா சாப்பிட மாட்டாரு. பட்டு, நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். ஓகே. கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. ஏய் கிங்கினி மங்கனி, இங்க என்ன பண்றீங்க? கட்டுப்பட்டு ஓடி வந்துரு. அழகா. பட்டு, சீக்கிரமா போய் ஜீப் எடுத்துட்டு வா போ. சரி. ஏய், பின்னாடியே வராங்க. டேய், வண்டியை நிறுத்துங்கடா. இவங்களை சும்மா விடக்கூடாது. அவனை விடாம துரத்திக்கிட்டே இரு. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டோம். நில்லு. ஏய், நில்லுடா. ஏய், ஓடாத. அச்சச்சோ, முட்டு சந்தா. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. எஸ்கேப் ஆயிட்டானுங்கடா. இந்த பக்கம் இவனுங்க எதுக்கு பொக்கே எடுத்துட்டு வந்தானுங்க? கல்யாணத்துக்கு மதிச்சு கூப்பிடுற அளவுக்கு இவனுங்க ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இவனுங்க உள்ள வந்தானுங்க? இதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையே நாங்க பார்த்ததே இல்ல. ஆனா அவருக்கு எப்படி எங்க பேரு தெரிஞ்சது? ஏன் பட்டு, ஒருவேளை மாப்பிள்ளையா இருக்கிறது அந்த ஷேர்சிங்கா இருக்குமோ? கொஞ்சம் மூளையை தட்டு. பேசாம கதவை திறந்து பாரு. ஸ்விம்மிங் பூல் வந்து சொல்லிட்டானா? என்னாச்சு சார்? எப்படி வாயை திறக்க முடியும்? தேங்க்யூ. முதலைய கெட்ட அவுத்து விடுங்க. அந்த ஷேர் சிங் என்ன கிட்னாப் பண்ணி இந்த இடத்துல கட்டி வச்சுட்டான். கல்யாணம் மாப்பிளையா அவன் போய் உட்கார்ந்துருக்கான். வாங்க, விடக்கூடாது. ஐயோ, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. நிறுத்துங்க. இதோ நிக்கிறானே, இந்த ஆளு மாப்பிளையே இல்ல. கண்டுபிடிச்சிட்டானே. உன்னோட வேஷம் கலைஞ்சிருச்சு. ஏற்கனவே மண்டை சட்டியை கவுத்தாம தான் இருக்கு. இதுல இது வேறயா? தம்பி வேணா ராஜா. வேண்டாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க.
இலே திருட்டு பயல இவ்வளவு நேரம் நீ ஏன் இருந்த? அழிவுக்கான இரண்டாவது பெயர் இந்த ஷேர் சிங். இருக்கிற இடத்தை விட்டு யாரும் நகரவே கூடாது. ஏப்பா கட்டு பட்டு, நீங்க வந்தது கொஞ்சம் லேட்டா வந்திருக்க கூடாதே. எனக்கு கல்யாணம் நடந்திருக்கு, நான் மந்திரியோட மருமகனா இருப்பேன். அதுக்கப்புறம் அவருடைய பல கோடி ரூபாய் சொத்துக்கு நான் ஒருத்தனே வாரிசா இருப்பேன்ல. அதை நீங்க கெடுத்துட்டீங்களேப்பா. நீங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷன்றதே கிடையாது கட்டுப்பட்டு. இந்த மாதிரி பண்றதுனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது கட்டுப்பட்டு, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. யாராவது ஜீப்பை நிறுத்துங்களா? பெருசா வளர்த்து வச்சிருக்கீங்களா? ஏதாவது பண்ண கூடாதா? காப்பாத்துங்க, போலீஸுக்கு உயிர் இருக்குல்ல, அது போனா திரும்பி வராது. புரிஞ்சுக்க. ஓடு ஓடுல. டிரைவர் இல்லாம ஓடுற வண்டியை எவனை கண்டுபிடிச்சது? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா கொண்டுடுவேன். கொண்டு வாங்க போய் அவங்களுக்கு உதவி செய்யலாம். வாங்க வாங்க போங்க. என்னப்பா நடக்குதுங்க? என்னடா சாரி பாஸ், கல்யாணம் முடிஞ்சிருச்சா? கல்யாணம் முடிஞ்சு காது குத்தி முடிஞ்சிருச்சு. ஏன்டா கரும முடிச்சவன, கட்டுப்பட்டு இருக்கிறப்ப எனக்கு எந்த நல்லது நடக்காத போய் அவளை அடிங்க. என்ன மட்டும் ஈஸியா அடிக்கிறான். மந்திரி சார், நீங்க பின்னாடி போங்க. வா 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 கிட்ட வா. அண்ணே வந்துட்டீங்களாண்ணே? வணக்கண்ணே. எவ்வளவு பெரிய பாடி, எப்படி மெயின்டைன் பண்றீங்க அண்ணே? மூக்கு கூட நல்லா பொடப்பா அழகா இருக்குண்ணே. யாரையும் விடாதீங்க. பானிபூரி யாருக்கு வேணும்? நல்ல டேஸ்டா காரமா இருக்கு. மொறு மொறுன்னு சூப்பர் பானிபூரி வேணும்னா சீக்கிரம் வாங்க. ஏய், யா, யா. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, பிரமாதம். அடே எப்ப பார்த்தாலும் தின்றதே இருக்காதீங்கடா, தின்னி பண்ணாருங்களா? போய் அந்த கட்டுவையும் பட்டையும் அடிக்கடா, ஃபைட் பண்ணுங்க, ஃபைட். அடி அடி அடி, ஒருத்தரை விடாத அடி. ஐயோ, நம்மள நோக்கி தான் வர்றான், நம்மள நோக்கி தான் வர்றான். உங்க
உங்க எல்லாரையும் நான் ஜெயில புடிச்சு போட போறல, அங்க போலீஸ் அடினா என்னன்னு தெரிஞ்சுப்பீங்கல. எல்லாம் சரியான நேரத்துக்கு வந்து எப்படி உங்களை அரெஸ்ட் பண்ணனு பாத்தீங்கல்ல. அதனால இந்த மன்மானி ஸ்டைல் புரிஞ்சுக்குங்கள. கட்டுப்பட்டு தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு மட்டும் நீங்க வராம இருந்திருந்தா இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். ஐயரே, முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஆரம்பிங்க. கட்டு பட்டு நட்பு அது கடல் காத்துல கலந்த உப்பு.